Hi guys, welcome back to my channel. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் வீடியோ வந்து எடுக்கிறேன், அதாவது ஒரு ரிவ்யூ வீடியோ. ஸோ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக பிக்மெண்டேஷன் நிறைய வந்துருச்சு, ஆக்னே நிறைய வந்துருச்சு. ஒன்று போனாலுமே அந்த பிக்மெண்ட்ஸ் அப்படியே வந்து டார்க் ஸ்பாட்ஸாக இருக்குது, எனக்கு திருப்பி ஆக்னே வந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து அதை வந்து எப்படி வந்து நான் கிளியர் பண்ண போகிறேன்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளியர் பண்ண போகிறது, அதாவது ஒரு ப்ராடக்ட் வச்சு. ஸோ நிறைய நான் வந்து இன்டர்நெட்டில் வந்து வைரலாக பார்த்துட்டு இருந்தேன், நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணுறத பார்த்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி வந்து 7 days அது கிளியர் ஆகுதான்னு பார்க்கலான்றதுனால வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு 7 days கழிச்சு பார்ப்போம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் சாலிசினமைட் ஆன்டி ஆக்னே ஃபேஸ் வாஷ். இது தெர்மாகோவில் இருந்த பிராண்டு. ஸோ இதில் வந்து 2% சாலிசிலிக் ஆசிட் அண்ட் 2% நயசினமைட் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஆக்னே வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு என் ஃபேஸ்க்குமே வந்து நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஈவினிங் தான் டெலிவரி ஆச்சு. ஸோ நைட்டுமே நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டே 1 நைட்லேயே வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன், நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்ட உடனே என்னோடய ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பட் ஆஸ் யூஷுவல் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிச்சு. சில ஃபேஸ் வாஷில் வந்து ஆயிலியாக ஃபீல் ஆகும், பட் வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப டைட்டாக ஃபீல் ஆச்சு, ஸ்கின்னெல்லாம் வந்து டைட்டாக ஃபீல் ஆச்சு அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃபேஸு. அண்ட் இது வந்து டே 1 நைட்டை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மார்னிங் எடுத்த கிளிப்பிங்ஸ். இந்த பஸ்ஸெல்லாம் வந்து வந்துருந்துச்சு 1 டேலேயே. மார்னிங் நான் தூங்கி எழுந்த உடனே வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ நல்லாவே வந்து அந்த பிம்பிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் போகிற ஸ்டேஜ் மாதிரி, உடையிற ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சு, ஸ்டப்பானாக இல்லை. நான் இந்த ஃபேஸ் வாஷை வந்து அட்லீஸ்ட் 2 times ஆச்சு யூஸ் பண்ணியிருப்பேன், மார்னிங் அண்ட் நைட் அண்ட் ஈவினிங். இல்லை ஏதாச்சும் ஆஃப்டர்நூன் வெளியே போகிறோம், இன்கேஸ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவேன். பட் மார்னிங் அண்ட் நைட் 2 time வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து நல்லா வந்து வெட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபேஸ் வாஷ் கொஞ்சம் எடுத்தால் வந்து அவ்வளோ ஃபோம் வராது. எனக்கு ஃபோம் நிறைய வரணும் ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும். ஸோ நான் நிறைய எடுத்துகிட்டு நல்லா தண்ணி போட்டு நல்லா வந்து ஃபோம் வர மாதிரி சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டேன். டே 3லேயே வந்து எனக்கு வந்து நிறைய வந்து பிம்பிள்ஸ் வந்து காணாமல் போகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ். ஒரு பிம்பிள் எனக்கு வந்து ரொம்ப ஸ்டப்பானாக இருந்துச்சு. அந்த 1 வீக்கில் வந்து எனக்கு ரொம்பவே போகாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் வந்து நல்லா வந்து கம்மியாயிட்டு புதுசாக ஒரு பிம்பிள் வந்து லைக் பாப் ஆச்சு. ஆல்ரெடி சின்னதாக இருந்துச்சு, அது பாப் ஆச்சு. அதுவுமே வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிச்சிது. இது டே 3 மார்னிங் நான் எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் தான் பண்ணிட்டேன், பிகாஸ் இந்த ஒர்க் முடிச்சிட்டாலும் நம்ம ரெக்கார்டிங் ஒர்க் முடிஞ்சிடும்ன்ட்டு. டே 3 மார்னிங்கில் நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. டே 4ல் சுத்தமாக வந்து பெரிய பிம்பிள்ஸ் வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து கம்மியாயிடுச்சு. அந்த ஆக்னே எல்லாமே போயிட்டு அது வந்து ஒரு மார்க் ஆச்சு, ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் மார்க் மாதிரி ஆச்சு. எனக்கு மோஸ்ட்லி வந்து பிம்பிள்ஸ் எப்போயாச்சும் தான் 1-2 தான் வரும், அதுவுமே வந்து ரொம்ப ரேர். வந்தாலுமே வந்து ஸ்பாட் அந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் ஆகவே ஆகாது. பட் இந்த டைம் ஆயிருந்துச்சு. இதிலேயே தெரிஞ்சிச்சு நான் எவ்வளோ வந்து ஆயிலி ஃபுட்ஸ் அண்ட் ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்கேன்னு. டியூ டு அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு வீட்டில். ஸோ டேக் கேர் பண்ணிக்கவே முடியல. ஆயில் ஃபுட்ஸு நிறைய வந்து வெளியே ஃபுட்ஸுன்னு சாப்பிடுது அண்ட் வந்து தூக்கமே கம்மியாக இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே நம்ம ஃபேஸ் வந்து கேர் பண்ணிக்கணும்னு தான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. சரி நம்மளுமே ரிவ்யூ போடலாம், எப்படியோ நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதை வந்து ப்ளாகாக எடுத்து போடலான்னு தான் அதை ட்ரை பண்ணேன். இது டே 6. என்னோடய ஃபேஸ் வந்து நல்லாவே வந்து பிம்பிள்ஸ் குறையதை விட டேஸ் 5 டே 6லலாம் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து பிரைட் ஆகுறது நான் பார்த்தேன். நயசினமைட் இருக்கிறதுனால எனக்கு நயசினமைட் வந்து ரொம்ப ஒர்க் ஆகும். ஆல்ரெடி ப்ளம்மோட நயசினமைட் யூஸ் பண்ணியிருந்தேன் நான், சீரம் மாதிரி. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நான் எந்த வித சீரம் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ நான் வெளியே போகிறேன்னா கூட என்னோடய ஃபேஸில் வந்து மேக்கப் எதுவுமே நான் போடலை. அண்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணுவேன் வெயிலில் போனால்.
ஸோ நம்ம ஃபைனல் டே ஆஃப் ரிவ்யூ வந்துட்டோம். டே 7. இது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருந்தேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ vlog-ஓட லாஸ்ட் டே இது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட் பண்ணிச்சு. என் ஃபேஸை வந்து டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிச்சு. கிளியராக தெரியும். முன்னாடி இருந்த ஃபேஸ் இது ரிங் லைட்டில் முன்னாடி எடுத்திருப்பேன். இது ரிங் லைட் இல்லாமல் நான் என்னோடய ஃபேஸ் வந்து நல்லாவே இந்த பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் போகிறீங்க, 7 டேஸில் உங்கள் பிம்பிள்ஸ் குறையணும்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஒர்க் ஆகுது அண்ட் வந்து ஸ்கின்னுமே வந்து பிரைட்டர் ஆகுது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் வந்து 8 out of 10 கொடுப்பேன். டார்க் ஸ்பாட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கம்மியாகலை, பட் டேக்ஸ் டைம். அடுத்து நான் என்ன ப்ராடக்ட் ட்ரை பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். டாடா, பாய்.